தாய்மார்களே, பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். உண்மை உறங்குகின்ற பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்றும் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் உண்மை அரசியலும் உண்மையாகவே இந்த தமிழ் நாட்டுக்கு உழைப்பவர்களும் தன்னுடைய பணியினை அரசியல் களத்திலும் தமிழர் தேசிய அரசியல் களத்திலும் இயக்கங்களிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரே ஒரு நபர் மட்டும் தந்தை பெரியாரை இழுத்து அவரை பழித்து பேசியதை நாம் பார்த்தோம். அவர் கடைசியில் கொண்டு வந்து நிறுத்திய இடம் என்று எதுவென்று கேட்டால் பெரியாரா பிரபாகரனா என்று சீமான் சொன்னான். அவன் எந்த இடத்திற்கு நகருவான் என்பதை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை போன்ற தமிழ்நாட்டு அரசியலிலும் அரசியல் தலைவர்களையும் முழுமையாக கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் தெரியும். அரசியல் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த இனத்தின் நன்மை கருதி விலகி செல்லுகின்ற நபர் தன்னைத்தானே அவன் வெளிக்காட்டுவான். அந்த அடிப்படையில் தான் இந்த பொய்யன் சீமான் உருவாகிறான். அவன் அவனாகவே உருவாகிறான் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியையும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் படத்தையும் தேசிய தலைவர்களின் படத்தையும் எங்களை போன்ற நபர்கள், ஏன் குறிப்பாக மறுமலர்ச்சி திமுகவோட மேடைகளில் தலைவர் பிரபாகரனோட படங்கள் இருந்தால் அந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று போலீசார்கள் கண்காணித்ததை நான் அறிவேன். அதை மேடைகளிலே தலைவர் வைகோ அவர்களும் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் பெயர்களை பேரறிஞர் அண்ணா படங்களையும் தந்தை பெரியார் படங்களையும் பயன்படுத்துவதைப் போல தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் படங்களுக்கு பயன்படுத்துவதை தடை இருக்கின்ற பொழுது இவன் மட்டும் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை பல்வேறு இடங்களிலே நாங்கள் சுட்டிக்காட்டி வருகிறோம். நன்றாக பார்த்து கொண்டிருங்கள். ஒரு கட்டத்தில் இவன் பிரபாகரனையும் எதிர்ப்பான் என்கின்ற நிலை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்று அந்த காரியம் நடந்திருக்கிறது. அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துப்பாக்கியா, பெரியாரின் வெங்காயமா பிரபாகரனின் வெடிகுண்டா என்றெல்லாம் பேசியவன் எங்களை போன்ற இன உணர்ச்சி உள்ளவர்களை கொதித்து பேச வைத்து அவர்களை உண்மையான போராளிகளை வெளிக்கொணர வைத்து இந்த நாட்டின் தியாகத்திற்காக தன்னை ஆகுதியாக்கியவர்கள் செயல்பட்டவர்களை ஈழத்திலிருந்தும் உலகத் தமிழர்களிலிருந்தும் பேசக்கூடியவர்களை பிடித்து ஒழிப்பதற்கான ஒட்டுண்ணி வேலையை இவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் சரியாக நகர்ந்து விட்டான். தேசிய தலைவர் பிரபாகரனே சொன்னாலும் நான் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவன் சீமான் சொல்லுகிறான். இன்னைக்கு விமான நிலைய வெளியில் வந்து அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, பிரபாகரனே சொன்னாலும் நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். டேய், நீ 2 நாட்களுக்கு முன்னாக 2 வாரங்களுக்கு முன்னாக நீ என்ன சொன்னாய்? என்னிடம் பிரபாகரன் சொன்னார், திராவிடத்தையும் பெரியார் எதிர்ப்பையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்ன இந்த வாய் காலம் முழுவதும் நாள் முழுவதும் பொய்யை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாய் இன்று பிரபாகரனே சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும், என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்வராக இருந்தால் நீங்கள் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என்றும் இன்று பேசிவிட்டான். வெடிகுண்டு வெடித்து விட்டது, பூனைக்குட்டு வெளியே வந்து விட்டது. நீ யார் என்பதை உன்னை அறியாமலே நீ உளறி கொட்டி விட்டாய். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இந்த இனத்திற்கு போராடுபவர்கள், மக்கள் நலன் அரசியலை முன்னெடுத்து போராடி கொண்டிருப்பவர்கள், எங்களுக்கு எந்தவித அடையாளமோ விளம்பரமோ தேவையில்லாமல் பரப்பிக்கொண்டு இருப்பவர்கள், மக்கள் நலனுக்காக போராட்ட களங்களையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு அரசியல் இயக்கங்களில் போராடி கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் யாருமே செய்ய துணியாத காரியத்தை இவன் செய்கின்ற பொழுது யாரும் இவன் மீது கை வைக்க முடியாமல் இருக்கும் பொழுதே தெரிகிறது இவனுடைய பின்புலம் என்னவென்று. அதைத்தான் இப்பொழுது சொல்ல வந்திருக்கிறான். எனக்கு பெரியாரே வேண்டாம், பெரியாரை பின்பற்றுவர்கள் என்னிடமே இருக்க வேண்டாம். தம்பி சீமானே, இது உன்னுடைய வார்த்தையா? டேய், நீ இத்தனை நாள் நீ பெரியாரை பேசுகின்ற பொழுதும் பிரபாகரன் அவர்களை பேசுகின்ற பொழுதும் பிரபாகரன் இயக்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுதும் உன்னை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீ இந்த புள்ளிக்குத்தான் நகழுவா என்று நீ கொஞ்ச நாளைக்கு முன்று சொன்னாய். டேய், நான் ஆட்சிக்கு வந்துவிட்டால், சீமான் முதலமைச்சராக வந்துவிட்டால் நீ போட்டா பொய் என்று சொல்.
சீமான் முதலமைச்சராக வந்துவிட்டால் போட்டோ எடிட் செய்தது என்று சொல். சீமான் முதலமைச்சராக வந்துவிட்டால் ஆமைக்கறி என்று சொல். சீமான் முதலமைச்சராக வந்துவிட்டால் கப்பல் என்று சொல். சீமான் முதலமைச்சர் என்று சொன்னால் பிரபாகரனை சந்திக்கவில்லை என்று சொல்லி பாரடா என்று சொன்னார். டே வெண்ண நீ உயிரோட இருக்கும்போதான்டா சொல்லுது. வெண்ண நீ இருக்கும்போதானே சொல்றது பொய்ன்னு. நீ என்ன முதலமைச்சர் ஆன உடனே வந்து புடுங்க போறியா நீ? என்ன செஞ்சிருவ நீ? என்னடா செஞ்சிருவ நீ இல்லை 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 என்று உன் நெத்திக்கு நேராக பேசுகின்றவர்கள் எதிர் வந்து பேசுவதற்கு துணிச்சல் இல்லாமல் முதலமைச்சராகி நீ கையெழுத்து போட்டவனே என்ன புடுங்குவா என்று எங்களுக்கு தெரியாத? நீ யாரை மிரட்டுகிறாய்? இது யார் சொல்லிக் கொடுத்த பாடம்? எவருக்கான எச்சரிக்கை இது? நாயே உன்னை மேடைக்கு வா என்றுதான் கலைக்கிறோம். சவாலுக்கு நாங்கள் அழைக்கவில்லை, நீதான் அழைத்தாய். வா, ஒத்தைக்கு ஒத்த வா, என்கிட்ட பேசுன்னு. வாடா நாயேன்னு சொல்லி கூப்பிட்டான். எச்சை எங்கேயோ வார் வீட்டு வாசல்ல நாங்கி நக்கி தின்னு விட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் பத்திரிகையாளர்களிடம் மட்டும் இதுகளில் மட்டும் துண்டை முறுக்கிக்கிட்டு நீ பேசுவது என்ன அயோக்கியத்தனம்? கோழை பயல் நீ. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல், உண்மையை உண்மையால் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய கோழை பயல் நீ. ஒரு கவுன்சிலராக துப்பில்லாதவன் நீ முதலமைச்சரான பிறகு என்ன செய்து விடுவாய் நீ? உன்னை போல் சவால் விட்டவன், உன்னை போல் தந்தை பெரியாரிடம் எதிர்த்து நின்றவன், ராஜாஜியை விடவா நீ? பக்தவச்சலத்தை விடவா நீ? சீனா சுப்பிரமணியத்தை விடவா நீ? வெங்கடாச்சலத்தை விடவா நீ? அத்தனை பேரும் மண்டியிட்டு புறமுசிக்கிட்டு ஓடினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தன்னலம் இல்லாதவர்கள். அதைத்தான் இன்று காமெடியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள். ஹார்ட் அட்டாக்கும் இதய நோயும் படபடப்பும் வராதவர்கள் பைத்தியக்காரர்களாம். தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னது இன்னைக்கு இணையங்களிலே சுற்றி கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவன் ஒரு கற்பனை உலகத்திலே இருப்பானான். அரசியலிலே தன்னை முதலமைச்சராகவும் பிரதமராகவும் தன்னை முன்னிறுத்திக் கொள்பவன். அவனுக்கு படபடப்பு வந்து பிரஷர் நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் விடுவான். ஆனால் பைத்தியங்கள் நானே முதலமைச்சர் என்பானாம், நானே பிரதமர் என்பானாம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பானாம். அவனுக்கெல்லாம் எந்த நோயும் வராது என்று சொல்வார்கள். உண்மையை யோசித்து பார்த்தால் சுயமரியாதையை விட்டு பகுத்தறிவு சிந்தனை இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுப்பவர்களும், யாராவது மருத்துவமனைக்கு சென்று பார்த்திருக்கிறீர்களா என்று நாம் பேசும்போது உள்ள கருத்தினைத்தான் தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னதாக இன்று பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதுதான் இணையங்களிலே ஒன்று பொறுக்கிறது. அரசியலில் கோமாளியான நீ, தந்தை பெரியாரின் தம்பிமார்கள் அழைக்கக்கூடிய சவாலுக்கு வராமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற நீ, இன்று பிரபாகரனே சொன்னாலும் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் என் பின்னால் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள், விலகிச் செல்லு என்று சொல்லியிருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அன்பு தம்பிமார்களே, உண்மை ஒரு நாள் வெளியாகும், உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும், பொறுமை ஒரு நாள் புலியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பழியாகும். ஆகிவிட்டதா? வணக்கம் தோழர்களே.